நான் நித்யானந்தன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் ஒருத்தர் வந்து உலக பணக்காரன் ஆவனா, அப்போ அதுக்கான கிரக அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. நம்ம வந்து ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஸோ கோடீஸ்வரன் ஆறத்துக்கான கிரக அமைப்புகள், அதிக தனலாபம் கொடுக்கக்கூடிய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கணும், அம்பானி ஜாதகத்தை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், பில்கேட்ஸ் ஜாதகத்தை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதே போல் இப்போ ரீசெண்டாக கூட போட்டிருக்கோம். அதாவது ஒருவர் வந்து டாக்ஸி மூலமாக, அதாவது டிராவல்ஸ் மூலமாக நான் கோடீஸ்வரன் ஆவேனா அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். அது கூட கோடீஸ்வரனுக்கான அமைப்பு தான். இவர் ஜென்ரலாக கேட்டிருக்காரு, நான் கோடீஸ்வரன் ஆவேனா. ஒருவர் கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னா தன பாவகம் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கணும், குரு ஸ்ட்ராங்காக நிற்கணும். குரு தான் தனகாரகன், சரிங்களா? அடுத்தது தனாதிபதினு சொல்லக்கூடிய 2ஆம் அதிபதி, அவரு ஸ்ட்ராங்காக நிற்கணும். அவருக்கு சுபகிரகங்களோட தொடர்பு ஏற்படும். முக்கியமாக தசாபுத்தி வரணும். அது சம்பந்தப்பட்ட கிரகங்களின் தசாபுத்தி வரும்போது ஒருவருக்கு கன்ஃபார்மாக தனம் அள்ளி கொட்டும். ஓகேங்களா? அடுத்தது அந்த குரு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், உச்சமாக இருக்கணும், ஒரு நல்ல திரிகோண அமைப்பில் இருக்கணும், எந்த ஒரு பங்கமும் இல்லாமல் இருக்கணும், சரிங்களா? ஒரு சனி செவ்வாயோட பார்வை சேர்க்கை எதுவுமே இல்லாமல் தனித்து ஒரு குரு இருக்கும் பொழுது ரொம்ப பங்கப்படக்கூடாது. அவரோட ஃப்ரெண்டு கிரகத்தோட செவ்வாயோட சேர்றது கூட ஒரு பெரிய பாதிப்பு கிடையாது, சனியோட சேரக்கூடாது. அப்போ அந்த குரு அந்த அளவுக்கு இருந்துக்கிட்டு அதை பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாத்தையும் விருத்தி பண்ணும் அப்படிங்கிற அமைப்பில், சப்போஸ் அந்த குரு வந்து தனகாரகனான குரு தன வீட்டையோ தனாதிபதியையோ பார்த்துட்டார் அப்படின்னா அது ரெட்டிப்பாகும், பணம் வந்து ரொம்ப கொட்டும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் பேசிக் விதி. ஸோ அப்போ வந்து ஒருவருக்கு வந்து தனம் அதிகமாக கிடைக்கணும்னாலும், அதிக தனலாபம் கிடைக்கணும்னாலும் இந்த 2, 9, 11 அப்படிங்கிற காம்பினேஷன்ஸ் வந்தாலும் அதிக தனலாபம் கிடைக்கும், சரிங்களா? இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது ஒருவர் வந்து கோடீஸ்வரன் ஆவார் அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ இவர் வந்து ஒரு கோடீஸ்வரன் ஆவானா அப்படிங்கிறதுக்கான கேள்வி கேட்டிருக்கார். நம்ம டைரக்டாக சாட்டுக்கு போயிடலாம். அது அந்த கிரக அமைப்புகள் இருக்கா இல்லையாங்கிறத பார்க்கலாம், சரிங்களா? சிம்ம லக்னம், லக்னத்தில் ராகு, 5ஆம் இடத்துல புதன் சூரியன், 6ல் வந்து சுக்கிரன் செவ்வாய், 7ல் குரு கேது, 8ல் சனி, 11ல் சந்திரன், சரிங்களா? ஸோ அதாவது இவர் வந்து மார்கழி மாசத்துல பிறந்திருக்காங்க, மார்கழி பௌர்ணமி அன்னைக்கு பிறந்திருக்காங்க, சரிங்களா? ரைட், சரி, மார்கழி மாசத்துல பிறந்திருக்காங்க, சரிங்களா? இங்க லக்னாதிபதி யாரு? சூரியன். ஸோ அந்த சூரியன் வந்து 5ஆம் இடத்துல உட்காந்துருக்காங்க, வித் புதனோட உட்காந்துருக்காங்க. இங்க புதன் யாரு? லக்னத்துக்கு 2, 11ஆம் அதிபதி புதன், சரிங்களா? இப்போ 2, 11ஆம் அதிபதியான புதன் 5ஆம் இடத்துல உட்கார்றது தவறு கிடையாது. அதாவது 5ஆம் இடங்கிறது வந்து ஒரு புகழை கொடுக்கக்கூடிய இடங்கள், பூர்வ ஜென்ம புண்ணியஸ்தானம்னு சொல்லக்கூடியது. ஒரு பேரு புகழ் கொடுக்கக்கூடிய இடமே 5ஆம் இடம் தான். 5ஆம் இடத்துல உட்கார்றது நல்ல விஷயம், ரைட்? அதோட பௌர்ணமி யோகம்னு சொல்லக்கூடிய அந்த சந்திரனோட ஒளி டைரக்டா புதனுக்கு வருது. இங்க சந்திர அதியோகம் அருமையா வேலை செய்யுது. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். அடுத்தது குரு எப்படி உட்காந்துருக்காருன்னு பாருங்க. 5ஆம் அதிபதி யாரு? குரு. அவர் எங்க உட்காந்துருக்கார்? 7ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். குரு கேது உட்காந்துருக்கு. ஒரு கேள யோகம் ஒர்க் அவுட் ஆகும். இப்போ கேள யோகம் அப்படின்னாலே இது ஒரு கோடீஸ்வர யோகம் தான். குரு கேதுவோட இணைஞ்சிட்டாலே அது ஒரு கேள யோகம். அந்த குரு கேது எந்தெந்த கிரகத்தெல்லாம் பார்க்குதோ அந்த கிரகத்தோட தசா புத்தியில அந்த கேள யோகம் ஒர்க் அவுட் ஆகும். ஆனா அந்த குரு பங்கப்பட்டிருக்க கூடாது, அந்த குருக்கு சனியோட தொடர்பு இருக்கக்கூடாது. ராகுவோட, இங்க வந்து கேதுவோட இணைஞ்சனால கேள யோகம், ராகுவோட இணைஞ்சுன்னா அது கிரகணம் ஆயிடும், அதோட குருவோட தன்மை வந்து பங்கமாயிடும். ஆனா இங்க வந்து கேதுவோட இணைஞ்சனால இது வந்து பவர்ஃபுல்லாவே இருக்குது குரு, சரிங்களா? அப்போ குரு லக்னத்தை மீன் 7ஆம் இடத்துல உட்காந்துக்கிட்டு லக்னத்தை பார்க்குது, 3ஆம் இடத்தை பார்க்குது, ராசியை பார்க்குது. அப்ப லக்னம் ராசி ரெண்டுமே சுபத்தன்மை அடையுது குருவினால. அப்ப இவர் வந்து ஒரு நல்ல மனிதர், நல்ல கேரக்டர்ல கொண்டவர், நல்ல பேர் புகழ் கிடைக்கணுங்கிற அமைப்பு இயல்பாகவே இந்த ஜாதகத்துக்கு இருக்குது. ஓகேங்களா? சரி, அடுத்தது என்ன? லக்னத்தை குரு பார்க்கறதுனால இவர் நல்ல செல்வந்தரா இருக்கணும் அப்படிங்கிற விதியும் வருது. லக்னத்தை குரு பார்த்துச்சுனால அவருக்கு வந்து காசு பணத்தில் தடை ஏற்படுத்தக்கூடாது, காசு பணம் நல்ல விதமாக கிடைச்சிக்கிட்டே இருக்கணுங்கிற விதியும் அங்கே சேர்ந்து வந்துடும், சரிங்களா? அப்போ குரு கேதுவோட இணைஞ்சு கேளையகத்தோட இருந்துக்கிட்டு லக்னத்தை பார்க்குது, லக்னத்தில் உட்காந்துருக்க ராகு பார்க்குது. அப்போ ராகு திசை சூப்பராக கொடுக்கும், குரு திசை சூப்பராக கொடுக்கும் அப்படிங்கிற சொல்லிடலாம், சரிங்களா? நம்ம தசாபத்திக்கு அடிப்படை வரல, ஜென்ரலாக ஒரு ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு, அது கோடீஸ்வர அமைப்பை கொடுக்குமா இல்லையாங்கிறத நம்ம ஜாதகத்தோட விளக்கத்தை பார்க்கணும், சரிங்களா? அடுத்தது இங்க வாங்க. அடுத்தது இந்த சந்திரனோட அதியோகத்தில் இந்த பலன் எப்படி பண்ணும்? இங்க 2, 9, 11 இப்ப நான் சொன்ன மாதிரி லக்னத்தையோ ராசியையோ குரு பார்த்துட்டாருனாலே அவருக்கு வந்து செல்வந்தராக இருப்பார், நல்ல பேர் புகழ் கிடைக்கும். ஏன்னா குரு தனகாரகன், சரிங்களா? அப்ப தனகாரகன் எந்தெந்த இடத்துல எந்தெந்த கிரகத்தெல்லாம் பார்க்குதோ அவர் வந்து ஓரளவுக்கு காசுக்கு பஞ்சம் இல்லாம இருக்கணுங்கிற அமைப்புக்கு வந்துருது, சரிங்களா? அடுத்தது குரு தனகாரகனான குரு தனாதிபதியான 2ஆம்
இடத்தையோ 2ஆம் அதிபதியையோ பார்க்கும் பொழுது தனம் ரெட்டிப்பாகுங்கிறது ஒரு விதி. அடுத்தது அதிக தனலாபம் கொடுக்கக்கூடிய அமைப்பான 2, 9, 11ஆம் கிரகங்கள் இணைஞ்சி தசாபுத்தி நடக்கும் பொழுது அது கோடீஸ்வரன் மிகப்பெரிய தனலாபத்தை கொடுத்துரும் அப்படிங்கிறதும் ஒரு விதி. அப்ப 2, 11ஆம் அதிபதியான புதன் 5ஆம் இடத்துல உட்காந்துட்டு தன்னோட 11ஆம் வீட்டையே பார்க்குது. ஓகேங்களா? அந்த புதனுக்கு சந்திரனோட நேர் ஒளி கிடைக்குது, பௌர்ணமியோட ஒளி கிடைக்குது. அவ புதன் தனாதிபதியான புதன் சந்திரனோட பூர்ண ஒளினால அதிகமா பிரகாசிக்கிறார். ஓகேங்களா? தன்னோட வீட்டை தானே பார்க்கறாரு, 11ஆம் இடத்தையே பார்க்கறதுனால அதிக தனலாபம் கிடைக்கணுங்கிற அமைப்பு இருக்கு. அப்ப லக்னம் 2, 11 இணைஞ்சி 5ஆம் வீட்டில் உட்கார்ந்துருக்கு. ஓகேங்களா? இப்ப 9ஆம் கிரகம் எப்படி சம்பந்தப்படுதுன்னு பார்ப்போம். 9ஆம் அதிபதி யாரு? செவ்வாய். அந்த செவ்வாய் எங்க உட்காந்துருக்காரு? 6ஆம் இடத்துல மறைஞ்சிட்டாரே. அப்ப அவருக்கு அதனோட அந்த யோகம் பங்கப்படுமா அப்படிங்கன்னா இங்க அப்படிங்க கிடையாது, சொல்ல முடியாது. ஏன்னா செவ்வாய் உச்சமா தான் இருக்கிறார், ஆனா மறைஞ்சு உச்சமா இருக்கார். நல்ல விஷயங்கள் தான் பண்ணணும். சரிங்களா? அப்ப செவ்வாய் சம்பந்தப்பட்ட துறையெல்லாம் மறைமுகமா, அதாவது டைரக்டா அவர் இது செவ்வாய் மறைஞ்சுதான் உச்சமாறார். அடுத்தது சுக்கிரனோட நினைஞ்சிருக்காரு, சுபத்துவமா இணைக்கிறார். அப்ப செவ்வாய் சம்பந்தப்பட்ட தொழிலான மருத்துவம், சிவிலு, கன்ஸ்ட்ரக்ஷனு, இது மாதிரியான துறைகள் எல்லாத்திலையும், விளையாட்டு சம்பந்தப்பட்ட துறைகள் எல்லாத்திலையும் இவருக்கு பெரிய லாபத்தை கொடுக்கும். ஏன்னா இந்த கடக சிம்ம லக்னத்துக்கு செவ்வாய் யோகக்காரகன் நான் டைரக்டா வலுவாக கூடாது, மறைஞ்சு வலுவா இருக்கணும், உச்சமா இருக்கிறார், சுபகிரகத்தோட தொடர்பு இருக்கிறார், சுபத்துவம் ஆகிறார். சரிங்களா? அடுத்தது அது லக்னத்தோட சம்பந்தப்படுது. இங்க செவ்வாயோட பார்வை ராகுக்கு ஏற்படுது, பெரிய பங்கத்தை ஏற்படுத்தாது லக்னத்துக்கு. ஏன்னா செவ்வாய் ஆல்ரெடி சுபத்துவமாகி ராகு பார்க்குது. அதே நேரத்துல செவ்வாய் சுக்கிரனோட சுபத்துவம், அந்த சுக்கிரன் சந்திர அதியோகத்தினால அதிக வலுப்பெறுது. அப்ப எப்படி பாருங்க, ஜோதிடத்தை ஒரு ஈஸியா படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்ப இந்த செவ்வாய் எந்த அளவுக்கு சுபத்துவம் ஆகிறதுக்கான அந்த அந்த கிராஃப் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, சந்திர அதியோகத்தின் மூலமாக சந்திரனுக்கு 8ஆம் இடத்தில் உட்காரக்கூடிய சுக்கிரன் அதிக பலம் பெறுகிறார். அந்த சுக்கிரன் இயல்பான சுபகிரகம். ஆனா சந்திர அதியோகத்தினால மேலும் பலம் அதிகமாகி அந்த பலம் அதிகமான சுக்கிரனால அந்த செவ்வாய் அதிக சுபத்துவம் ஆகுது. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ மறைமுகமா செவ்வாய் யார் சுபத்துவப்படுத்துறா? சந்திரன் அதிகமா சுபத்துவப்படுத்து. அப்ப சந்திரன் ரொம்ப வலிமையா நிற்கிறார். இப்ப சந்திரனின் மூலமாக செவ்வாய் அதிக வலுப்பெறுறார். அந்த வலுப்பெற்ற செவ்வாய் லக்னத்தை பார்க்குது. ஓகேங்களா? அப்ப இங்க ராகு செவ்வாயினால பாதிக்கப்படல, சுபத்துவமாகிறார். ஓகேங்களா? ஆல்ரெடி குருவானால ராகு சுபத்துவமாகிறார், செவ்வாயோட சுபத்துவப்படுறார். லக்னம் ரொம்ப பவர்ஃபுல்லா நிற்குது. லக்னாதிபதி யாரு? சூரியன். அப்ப சூரியன் லக்னத்துல விழக்கூடிய செவ்வாயோட ஒளி சூரியனும் அதை எடுத்து செய்யுங்கிறப்ப மறைமுகமா 9ஆம் அதிபதி சூரியனோட சம்பந்தப்படுது. அந்த சூரியன் 2, 11 சம்பந்தப்படுறார். இப்ப இன்டைரக்டா 2, 9, 11 கனெக்ட் ஆகி நிக்குது. சரிங்களா? அந்த 2, 9, 11 குறிக்கக்கூடிய அந்த கிரகங்கள் இந்த சூரியன் புதனோட சம்பந்தப்படுறாங்க. சரிங்களா? ஸோ அதனால இவருக்கு அந்த அதிக தனலாபம் கொடுக்கக்கூடிய அந்த கோடீஸ்வர அமைப்பு அருமையாக இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தசாபுத்திகள் வரணும். தசாபுத்தி இவருக்கு குரு திசையோ, ராகு திசையிலேருந்தே இவருக்கு சூப்பரா இருக்கும். ராகு திசை, குரு திசை, அடுத்து சனி திசை எல்லாமே அருமையாவே இருக்கும் அப்படிங்கறத சொல்ல முடியும். சரிங்களா? ஸோ ஒருவர் எந்த அளவுக்கு கோடீஸ்வரன் ஆவார், ஃபர்ஸ்ட் கோடீஸ்வரன் ஆவாரா அப்படிங்கிறதுக்கு நான் பேராமீட்டர் இப்ப சொன்னேன். அடுத்தது எந்த அளவுக்கு அவர் இருப்பார் அப்படிங்கிறது அந்த சுபகிரகங்களோட தொடர்பு வச்சு நம்ம சொல்ல முடியும். இப்போ செவ்வாய் சுக்கிரனால சுபத்துவம் வரார். ஆனா சுக்கிரன் அதிகமா சுபத்துவமா இருக்கிறாரா, சுபகிரகமா இருக்கிறாராங்கிறதுக்கு காரணம் சந்திர அதிகத்தில் இருக்கிறதுனால சுக்கிரன் அதிக சுபத்துவமா இருக்கார். அப்ப அதிக சுபத்துவமான சுக்கிரன் செவ்வாயை அதிக சுபத்துவப்படுத்துவார். அப்ப செவ்வாய் மறைமுகமாக அதிக வலுவா அதிக சுபத்துவம் ஆகிறார். அப்படிங்கிற கண்டிஷன் செவ்வாய் நற்பலங்கள் செய்யும். செவ்வாய் சம்பந்தப்பட்ட துறையில மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும். செவ்வாய் சம்பந்தப்பட்ட துறையில அதிக தனலாபம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஏன்னா செவ்வாய் யோகக்காரகன். ஓகேங்களா? அப்படிங்கிற கண்டிஷன்ஸ்ல அதிக தனலாபம் கோடீஸ்வர யோக அமைப்பு இந்த ஜாதகருக்கு இயல்பாகவே கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அந்த ஜோதிடத்தில் உள்ள இந்த ஜாதகத்தில் உள்ள பலன். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.